சிவகாசியை அடுத்த திருத்தலங்களில் ஏரிக்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த பொது கழிப்பறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர் துரைபாண்டியன் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு கழிப்பறை கட்டிடத்தில் மேலே நின்று போராட்டம் நடத்தி வருகிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிவண்ணன். மணிவண்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் பகுதியை இணைத்து மாநகராட்சியை அறிவித்து செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியில் உள்ள செங்குளங்கம்மாயில் நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்துள்ளது பொது கழிப்பறை கட்டிடம். இந்த கட்டிடத்தை மாநகராட்சியின் சார்பாக இடிக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை இடிக்க வந்த அதிகாரிகளை இடிக்க விடாமல் எதிர்ப்பு தெரிவித்து 8வது வார்டு மாமன்ற உறுப்பினர் துரைபாண்டியன் தன் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு கழிப்பறை கட்டிடத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை சமாதானப்படுத்தும் நோக்கத்தோடு வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் அவரை கீழே இறங்கி சமாதானப்படுத்துவதற்காக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருப்பதால், பொதுமக்கள் அதிகமாக இருப்பதால் காவல்துறையில் அவரை கட்டுப்படுத்தி வருகின்றனர். இந்த கட்டடத்தை இடித்தால் கண்டிப்பாக நான் தீக்குளித்துக்கிறேன் என்று அவர் கூச்சலிட்டுக் கொண்டு கட்டடத்தின் மேலே நின்று கொண்டிருக்கிறார். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இடிக்க அதுக்கு அரசு, அதாவது நீர்பிடிப்பு பகுதியில் கட்டடத்தை இடிப்பதற்காகத்தான் மறுபதியில் கட்டப்படுவதாக தெரிவித்தனர். ஆனால் அதையும் மீறி அவர் இடித்தால் கண்டிப்பாக நான் தீக்குளிப்பேன் என்று அவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அதிகாரிகள் அவரிடம் சமாதானம் பேசி வருகின்றனர். அதாவது காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.